வெல்கம் டு பிவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு டேலி பிரைம்ல நம்ம எப்படி ஜிஎஸ்டி போர்ட்டல் ஓபன் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆக்சஸ் சர்வீஸோட ஸ்டேட்டஸ்லாம் எப்படி இருக்கு, அதை எப்படி நம்ம டேலில இருந்தே பாக்குறது அப்படிங்கிறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல் எப்படி நம்ம டேலில இருந்து லாகின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்வே ஆஃப் டேலி ஸ்கிரீனுக்கு வந்துருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட்ஸ், நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1. ஸோ இங்க ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஆக்சஸோட ஆப்ஷன் இங்க கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா போதும், நம்மளோட ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு வந்து பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல வந்து நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்க F1 ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அபவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு டேலியோட அபவுட் ஸ்கிரீன் பேஜ் வந்து நமக்கு வியூ ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டேலியோட நம்ம கரண்டா என்ன ரிலீஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கனெக்டிவிட்டி அண்ட் டேலி கேட்வே சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆன்லைன் ஆக்சஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறதுல ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டு யூ வாண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதுல எஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேலி சர்வீசஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேலியில நிறைய சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ப்ரௌசர் ஆக்சஸ், ரிமோட் ஆக்சஸ், இ இன்வாய்ஸ், இ-வே பில், அந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அது அந்த எல்லா ஆப்ஷனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்க முடியும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இ-வே பில், இ இன்வாய்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைட் இஷ்யூவா இருக்கும். ஸோ அப்போ போது நம்ம இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட விவி இன்ஃபோடெக்ல வந்து நாங்கள் புதுசாக ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். க்ரோமில் வந்து viviinfotech.com போயிட்டு இந்த இடத்துல கோர்சஸ் நமக்கு வந்து ஹோம் தான் ஸ்டார்டிங் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கோர்சஸ் அப்படிங்கிற இடத்த வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற டேலிகிராம் ஃபவுண்டேஷன் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்னா நம்மளோட பேசிக் டேலி பற்றி பேசிக் எல்லாமே நிறைய நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து எவ்வளோ ருபீஸ்னா நாங்கள் ஜஸ்ட் 99 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேஜுக்கு அப்புறமா வந்து ஆட் டு கார்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சைன்இன் கொடுத்துக்கலாம். சைன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நம்மளோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு உண்டானதை எடுத்துகிட்டு வரும். ஸோ நீங்கள் பேங்க் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே பே பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அமௌண்ட் வந்து 99, இந்த ஜிஎஸ்டி சேர்த்து 116. ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோர்சஸ்க்குள்ளே நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்சஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து காட்டிடும். ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.